2015 டான்சியன் கவர்மெண்ட் இவங்களை அரசியா அறிவிக்கிறாங்க. ஆனா அதே கவர்மெண்ட் 2019 இவங்களோட சொத்துக்கள் எல்லாத்தையுமே கைப்பற்றி இவங்களுக்கு 15 வருஷம் சிறை தண்டனையை கொடுக்கறாங்க. நீங்க யோசிக்கலாம், சைனாவை பூர்வீகமா கொண்ட இவங்களை எதுக்காக ஆப்பிரிக்காவை சேர்ந்த டான்சியன் கவர்மெண்ட் அரசியா அறிவிக்கணும்? கூடவே 15 வருஷம் சிறை தண்டனை கொடுக்குற அளவுக்கு இவங்க என்ன தப்பு பண்ணாங்க? இவங்க உண்மையிலுமே அரச வம்சம் தானா? இது எல்லாத்தையுமே தெளிவா இந்த வீடியோல பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். யாங் பெண்கள்ங்க இவங்க ஒன்றும் அரச வம்சம்லாம் கிடையாது. இவங்களோட செயலால இவங்களை ஐவரி குயின், அதாவது யானை தந்த ராணின்னு அழைக்கிறாங்க. உடனே இவங்க யானைகளை பாதுகாத்து அழிஞ்சிட்டு இருந்த இனத்தை காப்பாத்தினாங்களான்னு நினைக்காதீங்க. ஈஸ்ட் ஆப்பிரிக்கால இருக்க 800க்கும் மேற்பட்ட யானைகளோட சாவுக்கு இவங்க தான் காரணம். கிட்டத்தட்ட இவங்களால மட்டும் 2009 to 2014 வரைக்கும் 60% யானைகளோட பாப்புலேஷன் கம்மியாகிருக்கு. இதையெல்லாம் இவங்க எப்படி பண்ணாங்கன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, சைனால சாதாரண குடும்பத்தில் பிறந்த இவங்க எப்படி ஈஸ்ட் ஆப்பிரிக்காவோட ஐவரி குயினா மாறினாங்கிறத ஃபர்ஸ்ட் பார்ப்போம். 1970களில் சைனாலேயே ஆப்பிரிக்கன் மொழியான ஸ்வீஹிலியை கற்றுக்கிட்டு அதில் கிராஜுவேட்டான முதல் நபர் இவங்க தான். அதனாலேயே சைனீஸ் கவர்மெண்ட் அப்போ அவங்க ஃபண்டிங் கொடுத்து ஆப்பிரிக்காவில் கட்டிட்டு இருந்த ஒரு ரயில்வே ப்ராஜெக்ட்டுக்கு டிரான்ஸ்லேட்டராக இவங்களை டான்சினியாவுக்கு அனுப்புகிறாங்க. இவங்க அங்கே போனதுக்கப்புறம் அடிமட்டத்திலிருந்து மேல்மட்டம் வரைக்கும், அதாவது சாதாரண லேபர்லேருந்து பிஸ்னஸ் பீப்புள் வரைக்கும் எல்லாருக்கூடையுமே ஒரு ஸ்ட்ராங்கான கனெக்ஷனை உருவாக்குறாங்க. அதுலேயும் முக்கியமாக சைனீஸ் அண்ட் ஆப்பிரிக்கன் பிசினஸ் சர்க்கிள்ல இவங்களுக்குன்னு ஒரு இடத்தையும் மரியாதையுமே பிடிக்கிறாங்க. அப்படியே கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க வந்த வேலையான ரயில்வே ப்ராஜெக்ட் ஒர்க் 1975 முடிஞ்சதுக்கு அப்புறம் சைனா மறுபடியும் அவங்கள நாட்டுக்கே வர வச்சு ஃபாரின் ட்ரேட் டிபார்ட்மெண்ட்ல அவங்களுக்குன்னு ஒரு வேலையை கொடுக்குறாங்க. அவங்களும் அந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. ஆனா 1998 அந்த வேலை வேண்டான்னு ரிசைன் பண்ணிட்டு சொந்தமா ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கலாம்னு முடிவு பண்றாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, அவங்க பிறந்ததும் சைனா, அதிகப்படியா வாழ்ந்ததும் சைனால தான். அப்படி இருக்கப்ப அவங்க எங்க பிசினஸ் ஆரம்பிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? சைனால தானே. ஆனா அவங்க ஆப்பிரிக்கால ஒரே டைம்ல 2 பிசினஸ் ஆரம்பிக்கிறாங்க. சொல்லப்போனா அவங்க வாழ்க்கையோட முக்கியமான கட்டம் அங்க இருந்து தான் ஆரம்பிக்குது. 1998 சைனால இருந்து இவங்க டான்சானியா போனதுக்கு அப்புறம் டார் எஸ்எல்எம்ங்கிற ஒரு டவுன் டவுன் ஏரியால 2 மாடி பில்டிங்கை வாடகைக்கு எடுத்து அதுல கீழே ஒரு சைனீஸ் ரெஸ்டாரண்ட்டும் மேல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனியும் ஆரம்பிக்கிறாங்க. சொல்ல போனா இந்த 2 பிசினஸ்மே அவங்களோட கண் துடைப்பு தான். அவங்களோட உண்மையான பிசினஸ் யானை தந்தங்களை கடத்துறது, அதாவது தந்தங்களை கைமாத்துறது. அதை எப்படி பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இவங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி டான்சானியா வந்தப்ப அப்போ அவங்களுக்கு கிடைத்த லோக்கல் பழக்க வழக்கங்களை வச்சு யானைகளை வேட்டையாடுறவங்க மூலமா யானைகளை கொண்டு அந்த தந்தங்களை சேகரிச்சிருக்காங்க. அப்படியே இந்த பக்கம் ஏசியன் பையர்ஸ், அதாவது சைனா, ஜப்பான், ஹாங்காங் மாதிரியான நாடுகளில் இருக்க யானை தந்தங்களை கலெக்ட் பண்ணுறவங்களோட டீலிங் வச்சு இங்கே இருக்க தந்தங்களை கடல் வழியாக ஏசியன் கண்ட்ரீஸ்க்கு கொண்டு போயிருக்காங்க. இதை சிம்பிளாக சொல்ல போனால் வேட்டையாடுறவங்களுக்கும் ஏசியன் பையர்ஸுக்கும் நடுவில் ஒரு பாலமாக இவங்க இருந்திருக்காங்க. இந்த மாதிரி இவங்க யானைகளை கொண்டு இவங்களோட பிஸ்னஸை வளர்த்துக்கிட்டே போயிருக்காங்க. எந்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 1.9 டன் யானை தந்தங்களை கடத்தி தோராயமா $2.7 மில்லியன் வரைக்கும் இவங்க பிசினஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் யானைகளோட பாப்புலேஷன் கம்மியாகிறத நோட் பண்ண டான்சானியா கவர்மெண்ட் யார் யானைகளை கொன்றா, முக்கிய புள்ளி யாருங்கிறத ரகசியமா விசாரிச்சுட்டு இருக்காங்க. கரெக்டா அந்த மாதிரி சமயத்துல யாங் பெண்களோட பில்டிங்க்கு, அதாவது ரெஸ்டாரண்ட் இருக்க பில்டிங்க்கு பக்கத்து பில்டிங்ல போலீஸ் வேற ஒரு நோக்கத்துக்காக அந்த இடத்த சோதனை பண்றாங்க. அப்படி சோதனை பண்ணும்போது அந்த பில்டிங்ல நூற்றுக்கணக்கான யானை தந்தங்கள், பணம், கூடவே ஷிப்பிங் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிடைக்குது. ஆனா அவங்க அதை எதையுமே வெளிப்படுத்தாம இந்த பில்டிங் யார் கண்ட்ரோல்ல இருக்கு, இது யார் எல்லாம் இதை யார் பண்றா அப்படிங்கிற மாதிரி விசாரிக்கிறப்ப டைரக்டா அது யாங் பெண்கள் பக்கம் திரும்புது. அப்பயுமே அவங்க அதை வெளிப்படுத்தாம யாங் பெண்களை பத்தி ரகசியமா விசாரிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 1.5 வருஷம் அவங்கள பத்தி எல்லா தகவலையும் சேகரிச்சு அவங்கள கைது பண்ண போறாங்க. ஆனா இந்த விஷயம் அவங்களுக்கு முன்னாடியே தெரியுது. அதாவது யாங் பெண்களுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க அங்கிருந்து தப்பிக்க ட்ரை பண்றாங்க. சினிமால வர மாதிரி ஒரு கார் கேஸுக்கு அப்புறம் அக்டோபர் மாசம் 2015 இவங்களை கைது பண்றாங்க. அதுக்கப்புறம் இந்த கேஸ் ஒரு 4 வருஷம் கோர்ட்ல நடக்குது. யாங் பெண்களும் அவங்க பண்ண எல்லா தப்பையுமே அவங்க பண்ணலன்னு நம்பிக்க ரொம்பவே ட்ரை பண்றாங்க. ஆனா அவங்களுக்கு எதிரான ஆதாரங்கள் ஸ்ட்ராங்கா இருந்ததால 2019 டான்சானியா கவர்மெண்ட் அவங்களுக்கும் அவங்களோட 2 அசோசியேட்ஸுக்கும் 15 வருஷம் சிறை தண்டனையும் அவங்களோட சொத்துக்கள் எல்லாத்தையுமே கைப்பற்றியிருக்காங்க. ஃபைனலா ஆப்பிரிக்கா அண்ட் சைனால மட்டும் இந்த கேஸோட வெற்றி கொண்டாடப்படலை, உலக அளவில் கொண்டாடப்பட்டிருக்கு. ஏன்னா உலக அளவில் வனவிலங்குகளை கொண்டு அதை வியாபாரம் பண்றவங்க மேல போடுற வழக்குகளுக்கு இந்த ஒரு வழக்கு ஒரு லேண்ட்மார்க் வழக்கா அமைஞ்சிருக்கு. யானை தந்தங்களோட ராணியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே இந்த மாதிரி தகவலை தெரிஞ்சுக்க உங்களுக்கு பிடிக்கும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம்.